எப்படி தமிழ்நாடு அரசாங்கம் வந்து தடை செஞ்சு அனுமதிக்கிறீங்க அப்படின்னா நாளைக்கு வந்து கஞ்சா வந்து அது ஒரு பயிர் செய்யக்கூடியதாங்க. அது மலைப்பகுதியில் விடும், கீழே வரும். சரி, கனடாவில் கஞ்சா வந்து அனுமதிச்சிருக்கிறாங்க, ஜெர்மனியில் அனுமதிச்சிருக்கிறாங்க, ஏறக்குறைய 20க்கும் மேற்பட்ட நாடுகளில் கஞ்சா வந்து அனுமதிச்சிருக்கிறாங்க. அந்த நாடுகள் எல்லாம் கஞ்சா இருக்கிறது, என்னுடைய தமிழ்நாட்டில் என்னுடைய தமிழ் தேசத்தில் ஏன் வந்து கஞ்சா இல்லை, கஞ்சா விளைவி கொண்டு சேமன் போனா போலீஸ் கையிட்டு நிற்குமா? கையிட்டு நிற்பாங்களா? சரி, பல பேர் வந்து குடிசைத்தில் சாராயம் காய்ச்சிட்டு இருந்தாங்க, இன்னைக்கு அவர்களெல்லாம் வேலை இல்லாமல் இருக்கிறார்கள். எனவே வந்து பெரிய ஆலய அதிபர்கள் தான் வந்து சாராயம் காய்ச்ச வேண்டுமா, நாங்களும் சாராயம் வெடிப்போம் என்று நாளைக்கு வந்து சாராயம் வெடித்தால் வந்து இந்த போலீஸ் தமிழ்நாடு அரசு சும்மா இருக்குமா? முதல்ல கடந்த 15ஆம் தேதி பெரிய தாளையில் சீமான் வெட்ட வெளியில பனைமரத்தில் ஏறி கல் இறக்கந்தாக அவர் சொல்றார். கல் அது வந்து அதுக்கு வந்து முதல்ல வழக்கு போடணும், அவரை கைது செய்யணும். அது காரணம், அவரை கைது செய்ய வேண்டும்ங்கிறது மட்டும் இல்லை, இது வந்து சமூகத்தில் போக்கிரித்தனத்தையும் அயோக்கியத்தனத்தையும் பொல்லாத விஷயங்களையும் பொது வெளியில ப்ரொமோட் பண்றது. தனக்கு 4 ஃபாலோயர் இருப்பான் அப்படிங்கிறதுக்காக திடீர் இது வந்து அர்ப்பனுக்கு வாழ்வு வந்தால் அர்த்தத்தை கொடை பிடிப்பாங்கிற மாதிரி 4% ஓட்டு வந்த உடனே தலைகளாக குறிக்க கூடாது. இந்த சேட்டையெல்லாம் இனிமேல் தமிழ்நாட்டில் பண்ண முடியாது. நீ வந்து கல்ல இறக்குறது மட்டும் இல்லாம போலீஸ் வந்தா அருவாள் வெட்டுன்னு எடுத்து காட்டின என்னதுதான். சரி, நான் சொல்லிடுறேன், இனி தமிழ்நாட்டில் எந்த இடத்துலயாவது வந்து நீ கல்ல இருக்கிறதுக்கு வா, நீ ஒரு அருவாள் தான் வந்துக்கிற, ஊருக்கு 100 அருவாளோட வர்றதுக்கு இருக்கிற பானை உடைக்கிறது ரெடியாக்குறாங்க. நீ கல்ல விறக்கிறதுக்கு வந்து நீ பாதுகாப்பு கொடுக்கறதுக்காக வந்து நீ அருவாளை தூக்குனா, ஊருக்கு 100 அருவாள் வந்து பானை உடைச்சு கொடுத்து தூக்குனா என்ன ஆகும்? அதனால வந்து போலீஸ் வந்து இது ஏன் இதுல வந்து நீங்க வந்து இரட்டை நிலைப்பாட்டை எடுக்கிறீங்க அப்படிங்கிறது தெரிஞ்சுக்க விரும்புறேன். தொடர்ந்து தமிழ்நாட்டில் மதுவிலக்கு அமல்படுத்த வேண்டும் என்பது ஒட்டுமொத்த மக்களுடைய கோரிக்கை இல்லையா? இன்னைக்கு வந்து பெண்கள் எல்லா கிராமங்களையும் ஓட்டு கேட்கிற போது ஐயா எப்படியாவது டாஸ்மார்க் மூடுதான் சொல்றாங்க. நீ டாஸ்மார்க் மூடணும்னு சொல்ற போது உன்னை கள்ளுக்கடையை ஒன்று திறந்து விட்டா இது விடிவுகாலம் எப்ப வருது? சீமான் வந்து தன்னை திருத்திக்கணும், இல்லைன்னா திருத்தக்கூடிய சூழ்நிலை திருத்தப்படுவார். இனி தமிழ்நாட்டில் இந்த மாதிரி எங்கேயாவது வந்து பண்ணிப்பாங்க, அவர் சவா இருந்தனா நான் இந்த மரத்தில் ஏறன்னு சொல்லி ஏறிட்டோம், அப்புறம் நாங்கள் பார்த்துக்கிறோம்.